ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இந்த பதிவின் மூலம் உங்களை சந்திப்பதில் பல அரிய தகவல்களை உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதாவது நாம் ஏராளமான குழந்தைகளுக்கு பெயர் வைத்திருக்கக்கூடிய விவரங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். நம்மை சந்திக்கக்கூடிய பல நபர்கள் எங்களுக்கு பெருமாள், அதாவது மகாவிஷ்ணு, திருப்பதி பாலாஜி எங்களது இஷ்ட தெய்வம், எங்களது குல தெய்வம், நாங்கள் வழக்கமாக தொடர்ச்சியாக வழிபடக்கூடியது இந்த பெருமாள் என்ற தெய்வத்தை தான். எனவே எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்கிறது. இந்த குழந்தைக்கு அந்த பெருமாளின் பெயரை நாங்கள் எப்படியாவது வைக்க வேண்டும். இப்பொழுது ஒரு காலத்தில் குழந்தைகளுக்கு பெருமாள் பெயர் வைக்க வேண்டும் என்றால் வெங்கடகிருஷ்ணன், கிருஷ்ணமூர்த்தி, பாலாஜி, நாராயணன் இவ்வாறெல்லாம் பெயர்கள் அமைத்துக் கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் இன்று பழைய பெயர்களாகிவிட்டன. அதாவது தனித்துவமான பெயராக இருக்க வேண்டும், யூனிக்காக இருக்க வேண்டும், ட்ரெண்டிங்காக இருக்க வேண்டும், கல்ச்சரல் வேல்யூ இருக்க வேண்டும். ஆனாலும் அதில் பெருமாள் பெயர் வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிறைய பேர் என்னிடம் சொல்வது. எனவே இந்த பெருமாள் பெயரை எவ்வாறு இன்றைய சமுதாயத்திற்கு ஏற்றார் போல் ட்ரெண்டிங்காக கையாள்வது போன்ற முழு விவரங்களை இப்பொழுது இந்த காணொளியின் மூலம் நான் கொடுக்கிறேன். நீங்கள் இதனை கையாளும் பொழுது இந்த பெயர்கள் அந்த நட்சத்திரத்தின் ஆரம்ப எழுத்துக்கு பொருத்தமாக இருக்கிறதா, மேலும் அந்த எழுத்துக்கள் ஆங்கில எழுத்துக்களில் எழுதி, அதாவது அந்த பெயரை ஆங்கில எழுத்துக்களில் எழுதி அந்த நியூமராலஜியின் வேல்யூ, நியூமராலஜி மற்றும் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி பிரகாரம் அந்த ஜாதகருக்கு, அதாவது உங்கள் வீட்டில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தையின் ஜாதகத்திற்கு, லக்னத்திற்கு அந்த பெயர் பொருத்தமாக இருக்கிறதா போன்ற அனைத்து விவரங்களையும் மிகவும் சூக்ஷ்மமாக கையாண்டு இந்த பெயரை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளலாம். ஒருவேளை இந்த கணிதங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் அதற்கு ஒரு தெளிவான நபரை நீங்கள் அணுகி மேலும் விவரங்களை தெரிந்து கொண்டு அந்த பெயர்களை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். நான் இதை ஏன் இப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, இந்த பெயர் வைப்பது என்பதை நாம் ஒரு முறைதான் செய்ய வேண்டும். ஒன்றே செய் நன்றே செய் என்பது போல் இருக்க வேண்டும். அதனை நாம் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பெயராக அமைத்து கொண்டிருக்க முடியாது. ஒரு தடவை வைக்கும் பொழுது அது நல்ல பெயராக ஜாதகத்துக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒருவேளை பெருமாள் மேல் அதிக ஈடுபாடு கொண்டு நீங்கள் பெருமாள் பெயரை உங்களது குழந்தைக்கு கையாள வேண்டும் என்றால் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள இந்த பெயர்களில் நீங்கள் அந்த ஜாதகருக்கு தேவையான பெயரை தேவையான முறையில் அதற்கேற்றவாறு உபயோகித்துக் கொள்ளலாம். அபிஜித், ABHIJITH or ABIJITH, தர்ஷன், DARSHAN or DHARSHAN, அத்வைத், ADVAITH, நீலேஷ், NEELESH or NILESH, அஜிதேஷ், AJITESH or AJITHESH, அக்ஷஜ், AKSHAJ, ANANT, அனந்த் or ANANTH, சதாவர்த், SADAVARTH, விவித், VIVITH, பாவேஷ், BAVESH, தனுஷன், DANUSHAN, விஸ்வத், VISWATH, சிரஞ்சீவி, CHIRANJEEVI or SIRANJEEVI, தேவேஷ், DEVESH, த்ருவ், DRUV or DHRUV, அகில், AGIL or AKIL, ராகவ், RAAGAV or RAAGHAV, நவநீத், NAVANEETH, ஜெயந்த், JAYANTH or JAYANT, ஜிஷ்ணு, JISHNU, அனிருத், ANIRUDH, நிரஞ்சன், NIRANJAN,
கபில் KAPIL, லோகேஷ் LOKESH or LOGESH, மாதேஷ் MAATESH, கிஷந்த் KISHANTH, கிருஷந்த் KRISHANTH, கிருஷன் KRISHAN, கிருஷன், ஸ்ரீநந்த் SRINANDH, அதிதேவ் ADIDEV, விகாஷ் VIKASH, முகுந்த் MUKUNDMUKUNDH, பாலமுகுந்த் BALAMUKUND, விதார்த் VIDARTH, ஜானவ் JAANAV, நிகேஷ் NIKESH, வைபவ் VAIBHAV or VAIBAV, நிதிக் NITHIK, பார்த்திவ் PARTHIV, அம்ருத் AMRUTH, புஷ்கர் PUSHKAR, ஜனார்த் JANARTH, ஜிஷ்ணு JISHNU, ஜிஷ்ணவ் JISHNAV, ரோஹான் ROHAN, ரோஷன் ROSHAN, வேதேஷ் VEDESH, ரக்ஷன் RAKSHAN, ரேயான்ஷ் REYANSH, வைஷ்ணவ் VAISHNAV, தாருக் TAARUK, ஆதவ் AADHAV, கிருஷ் KRISH, ராம்சரண் RAMCHARAN, யுகாவர்த் YUGAVARTH, விருஷப் VRISHAB, ரோஹித் ROHITH, தனேஷ் THANESH, விதிஷ் VIDISH, கௌஷிக் KAUSHIK, வைகுந்த் VAIKUNTH, தனஞ்சய் DANANJAI, ஜீவா JEEVA, ஷியாம் SHYAM, ஆதித் AADITH, விஸ்வரூப் VISWAROOP, யோகி YOGI, யோகி, தக்ஷன் DAKSHAN, நிகேஷ் NIKESH, அஜய் AJAY, பிரதித் PRADITH, அவ்யுந்த் AVYUNTH, ஜகத் JAGATH, விருஷ் VIRUSH, வைஷ்ணவ் VAISHNAV, சம்ருத் SAMRUDH, ஸ்ரேயஸ் SHREYAS. இப்பொழுது நாம் பார்த்த அனைத்து பெயர்களும் பெருமாள் தொடர்பான பெயர்கள்தான்.
நண்பர்களே, நமது கேம் சேஞ்சர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி சேனலில் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கின்றன. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். I kindly request you to stay connected and keep yourself subscribed for the upcoming episodes.